இயக்குனர் கே பாலச்சந்தரின் மகன் கைலாசம் சென்னையில் நேற்று மரணமடைந்தார். அவரது உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இயக்குனர் கே பாலச்சந்தரின் மூத்த மகன் பால கைலாசம் சின்னத்திரையில் வெற்றிகரமாக ஓடிய ரயில் சிநேகம், கையளவு மனசு, மர்மதேசம் உள்ளிட்ட பல தொடர்களை இயக்கியவர். கடந்த சில மாதங்களாக காசநோய் மற்றும் சிறுநீரக பாதிப்பு காரணமாக சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று காலமானார். இவரது உடல் மயிலாப்பூரில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், நடிகர்கள் ராஜேஷ், எஸ்.வி. சேகர், நடிகை கௌதமி உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்தர் அவருடைய அருமை மகன் இயற்கை ஏறியதை கேள்விப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகி தன்னுடைய வருத்தத்தை அவருடைய சார்பில் என்னை நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு வரும்படி எனக்கு உத்தரவிட்டார்கள். எனவே திரு பாலச்சந்தர் அவர்களை நான் சந்தித்து தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்திருக்கிறேன். என்னை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹீரோ ஸ்தானத்தில் ஒரு உயர்த்தி விட்ட ஒரு கேபி அவர்கள் நல்ல படிப்பாளி, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். அவருக்கு அவருடைய 84வது வயதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் வந்திருக்குங்கிறது எனக்கு அவர் கண்கலங்கி நான் பார்த்ததே இல்லை. கண்கலங்கினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனையோ பேரை இயக்கி எத்தனையோ பேருக்கு அவர் ஆறுதலாக இருந்து தூக்கி விட்டு இன்றைக்கி அவருக்கு போய் நாங்கள் ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது. மனித வாழ்க்கையில் இந்த சோகமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது.